கௌதம் மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கௌதம் வந்து அவங்க லவர்கிட்ட வந்து ஃபோனில் வந்து கோவமாக பேசிகிட்டு இருக்க விஷயத்தை வந்து மதுமிதா கேட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் சம்மந்தமாக அதிரடியாக வந்து கௌதம் கிட்ட வந்து கேட்குறாங்க. பதில் பேச முடியாமல் திணறாப்பில் நம்ம கௌதம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். மதுமிதா கையை வந்து டக்குன்னு கௌதம் பிடிச்சிட்டு விட்டுறாதீங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் இருங்க, உங்கள் கையை பிடிச்ச அதிர்ஷ்டத்தில் தான் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. டிவியில் வந்து மேட்ச் பார்த்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் சந்தோஷமாக வந்து கௌதம் குதிச்சிக்கிட்டு இருக்காப்புல. என்ன இவர் இப்படி இருக்காருப்புல அப்படின்னு மதுமிதா யோசிச்சுட்டு இருப்ப ஃபோன் வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோனை எடுத்து நிறையா ட்ரிப் வருது பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வந்து கொடுத்தோன்னே கௌதம் வந்து தனியாக வந்து மதுமிதா ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க. கௌதம் வந்து செம கோவத்தில் கத்துறாப்புல. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு என் வாழ்க்கையில் மறுபடியும் திரும்ப வர, நீ வந்து வரவே தேவையில்லை, உன்னை பார்க்க எனக்கு விருப்பம் கிடையாது, எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன். ஃபோனை வந்து எடுக்கலைன்னா அவாய்ட் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத, இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து கத்துறாங்க. இன்னொரு தடவை நீ வந்து என் ஃபோனுக்கு கால் பண்ணுன்னு வந்து நான் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி வந்து உன்னை உண்டுல்லுன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து காரை டப்புன்னு தட்டுறாப்புல. என்ன இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு மதுமிதா வந்து யோசிக்கிறாங்க. அப்படி யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க, சரி அவராக நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாரான்னு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நம்மளா கேட்போம் அப்படின்னு மதுமிதா முடிவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து யோசிக்கிறாங்க. சரி நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து எப்படி செட் ஆக போகுதுன்னே தெரியலையே, எல்லாரும் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பேசி புரிஞ்சுப்பாங்க, சரி இவர் ஒரு பாதையில் இருக்கார், நம்ம ஒரு பாதையில் இருக்கோம் அப்படின்னு மதுமிதா நம்ம ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் வந்து கௌதம் கூட வந்து செட் ஆகுமா, இனிமேல் வாழ போகிற எல்லா வாழ்க்கையும் வந்து இவர் கூட தானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே குழப்பமாக இருக்கே ஆண்டவா அப்படின்னு யோசிச்சுட்டு காரில் வந்து கிளம்புறாங்க. காரில் வந்துட்டு இருக்கப்ப கௌதம் வந்து டக்குன்னு மறுபடியும் மாயா வந்து ஜீவா தோளில் சாஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அப்படியே கண்ணாடி வழியாக பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து மதுமிதா வந்து சிரிக்கிறாங்க. சரி கௌதம் எப்போதுமே இப்படி தான் போல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்காப்புல. சின்ன சின்ன ஆசைகள்லாம் வந்து அவருக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே காரை வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் ரேணுகாவோட அம்மா வந்து வராங்க. வந்த விஷயத்தை பார்த்தோன்னே, எதுக்கு இவ்வளோ ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உனக்காக ஒன்றும் இல்லை, உன்னோட அம்மா வராங்கல்ல அதுக்காக தான். இச்சோ எங்கள் அம்மா வராங்களா, அவங்க வந்தால் வந்து என்னை 1000 கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு நீ உன் அம்மா பார்த்து பயந்தது எல்லாம் இல்லை, இனிமேல் பாரு என் அத்தை வரட்டும், இவன் வந்து என்ன பாடுபட போகிறான்னு அப்படின்னு. அப்படியா இனிமேல் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து பாட்டி வந்தோடனே, என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு. என்ன பாட்டின்லாம் கூப்பிடாது, என் பேர் பிங்கி அப்படின்னு சொன்னோன்னா, சரி என் பொண்ணு எங்கே இருக்கா ரேணுகா வர சொல்லுங்கள் அப்படின்னோன்னா, அம்மா நான் தான்மா அப்படின்னு. என்ன இவ்வளோ வந்து குண்டாக இருக்க, நீ கொஞ்சம் நல்லா ஸ்லிம்மாக இருக்க வேணாமா அப்படின்னு வந்து வந்தோடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம் என் பேர பசங்கள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் வெளில போயிருக்காங்க அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து பாட்டி வந்து ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்க அப்படின்னா, இந்த கீழே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொன்னீங்க. எப்போ வந்தீங்க, இப்போ தான் வந்தேன். சரி நீ வந்து அவங்க உன் மாமாவையும் அக்காவையும் தனியாக பார்க்கணும் நான் மாடியிலேருந்து, அதனால் நீ வந்து அங்கே அவங்கள தனியாக விட்டுட்டு ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு மேலே வா அப்படின்னோடனே சரின்னு மேலே வராங்க. அவங்க 2 பேரையும் தனியாக காரை விட்டு இறங்கலாமா அப்படின்னு பார்க்குறப்ப, வேணாம் கொஞ்சம் இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் வேர்க்குது நான் ஏசி போட்டுக்கிறேன் அப்படின்னோடனே சரி போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த பக்கம் டேஷ்போர்டை திறந்து பார்க்குறேன். அதில் வந்து 1008 இது இருக்குது. அதை பார்த்தோன்னே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம் என்ன விஷயம் இதெல்லாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வெளியில் நின்று பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் மதுமிதா கிட்ட மனம் விட்டு பேசுகிறாப்புல நம்ம கௌதம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஏன் வந்து இந்த சந்தோஷ்லேருந்து எல்லாருமே நம்ம விஷயத்தில் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அதுவா எல்லோரும் வந்து நிச்சயம் ஆகிடுச்சுன்னா வந்து மனசு விட்டு பேசுவாங்க ஃபோனில் எல்லாம் ரொமான்டிக்காக. ஆனால் நம்ம 2 பேரும் வந்து அப்படி இல்லை அந்த விஷயம் வந்து அவங்க யாருக்கும் தெரியாதனால வந்து அவங்க வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிலாம் பார்த்தா வந்து இருக்கணுமா என்ன, ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னோன்னே, நம்ம 2 பேர்கிட்ட சேர்ந்து ஒன்றா பேசுகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு கூட வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு பாதையில் இருக்கீங்க, நான் ஒரு பாதையில் இருக்கேன், அதான் விஷயம். அது அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம 2 பேரும் எப்படி இருந்தாலும் சேர்ந்து வாழ போகிறோம்ல மீதி காலம், அப்போ வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து கௌதம் வந்து சொல்கிறாப்புல. அதை கேட்டுட்டு வந்து சரின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பாட்டி வந்து மேலேருந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க. கரெக்டாக வந்து மாப்பிள்ளை முகமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு
பால்கனி வழியாக போய் எட்டி பார்க்கலான்னு பார்க்குறாங்க. பாட்டி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட போகிறீங்க, பேசாமல் இருங்க அப்படின்னா, நீ பேராண்டி நீ பிடிச்சிக்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அங்கே சகுந்தலாவோட போட்டு பெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி வந்து அகிலாண்டேஸ்வரி. கரெக்டாக வந்து ஆமாம் உன் அண்ணன் இருந்தானே லக்ஷ்மணன், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறப்ப என்கிட்ட ஆசீர்வாதமே வாங்கலையே அப்படின்னு சொல்கிறப்ப கீழே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பரவாயில்ல 2 தட்டு முதுகில் தட்டுறாங்க. பரவாயில்ல நல்லா இன்னும் தெம்பாக தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி இந்த காய்கறி மூட்டை இதெல்லாம் இருக்குல்ல பழம் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கு அப்படின்னோடனே சகுந்தலா என்ன சக்கு இப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னோடனே, சொல்கிறத செய்ய முடியாதா போய் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. கௌதம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து மாயாவை வந்து பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோடனே கௌதம் கிட்ட மாயாவை ஆசீர்வாதம் பண்ணோன்னே, என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்கா, நல்லா நீ பார்க்க நீ தாண்டா அழகாக இருக்க, ஏற்கனவே என்னை வந்து எல்லோரும் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையாதா, இப்போ மனசு சந்தோஷமாக இருந்தால் எல்லோரும் வெயிட்டாக தான் இருப்பாங்க, அப்படி தான் இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 2 பசங்களையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதோட முடியுது எபிசோட்.